ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ச்டி தமிழ். இன்றைக்கி குயிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதாரண ரவுண்ட் ஷேப் சர்க்கிளை வச்சு எப்படி வந்து ரோஸ் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப ஈஸியான வழியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஓகே, மறந்துடாதீங்க. முன்னாடியே மேஜிக் ரிங் போட சொல்லிக் கொடுக்கோம். தெரியல அப்படிங்கன்னா இன்னும் டீட்டெயில் வீடியோ பேசிக் கிளாஸ்க்கு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுக்கிட்டேன். செயின் 2 இல்லை டபுள் க்ரோஷேங்கனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் க்ரோஷே. எல்லாத்துலேயும் இப்போ எத்தனை டபுள் க்ரோஷே போட போகிறோன்னா 12 டபுள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த செயினில் அடுத்து வந்து செகண்ட் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 12 டபுள் க்ரோஷே போடுங்க. ஃபுல்லாக 12 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செகண்ட் செயின் போட்டிருப்போம்ல, அதை தாண்டி எங்கே ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு திரும்பி செயின் 2 போடுங்க. செயின் 2 போட்ட அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுருங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். போட்டாச்சா ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே வந்து லூஸாகவே போடுங்க. ஹேண்ட்லிங் வந்து லூஸாகவே இருக்கட்டும், தப்பு கிடையாது பிகினர்ஸ்க்கு. ஓகே, டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா சரியாக வராது. ஒவ்வொன்றிலையும் 2 இதே மாதிரி போடணும். ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ரோ போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுருங்க. உங்கள் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஓகே, இல்லை ஷேப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப செயின் 2 போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி டபுள் க்ரோஷே போடுங்க. போட்டாச்சா? 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு மேலே 2 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்த ரோவில் 2 டபுள் க்ரோஷே, ஒரு இதில் ஒரு இன்க்ரீஸிங் ஒரு டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி மாற்றி போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுருவோம். லூஸாக போடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் வேணுன்னா எப்பயுமே வந்து லூஸாக போடுங்க. ஓகேவா, இப்போ ஒவ்வொன்றிலையும் 2 மினி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இந்த கலர் யான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த கலர் யான், அதாவது ஒன்று லைட் ஒரு டார்க், அந்த மினி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதை ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பழைய வீடியோலாம் போட்டிருக்கோம், பேசிக்கில் கற்றுக்கோங்க. ஓகே, செயின் ஜாயின் பண்ணிவிட்டு பழக்கம் போல் 2 செயின் போட்டேன். 2 செயின் போட்டு சேம் பேட்டர்னில் அந்த இடத்துல முதல்ல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுருங்க. அடுத்து வர ஃபாலோ பண்ணுற எல்லாத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. ஓகேவா, பாருங்கள், ஒரு 2 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான சர்க்கிள் கிடச்சிரும். ஓகேவா, தெரியுதா? பர்ஃபெக்டான சர்க்கிள் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். அது என்ன 2 மிஸ்டேக்னால் ஹேண்ட்லிங் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டோட ஹேண்ட்லிங் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப பிகினாக இருக்குன்னா நீங்கள் ஒரு சுண்டு வரல இந்த மாதிரி ஒரு இது நாட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் இப்போ எப்படி ஸ்டிச்சிங் மிஷினுக்கு வந்து அந்த டென்ஷன் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை வச்சு தான் நூலோட த்ரெட்டே வருது. அந்த மாதிரி தான் இதுவும் உங்களோட இது சொல்கிறது. ஓகேவா, இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் உங்களுக்கு சுற்றுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ரவுண்ட் கூட சுற்றிக்கோங்க. இன்னொன்று நடத்துறேன்னா இந்த நீடில் இவ்வளோ ப்ரெஷர் தரீங்க, எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம் இல்லையா சர்க்கிளுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே போகிறதுக்கு நான் இழுக்கிறப்ப இந்த இழுக்கிற நூல் வந்து ஈவனாக வரணும். ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் வரக்கூடாது. அதுதான் மேட்ரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இழுக்கிற ப்ரெஷர் வந்து நீங்கள் இங்கேருந்து நூலில் கொடுக்குற ப்ரெஷரும் ஹூக்கில் கொடுக்குற ப்ரெஷரும் சேம் லெவலாக இருக்கும். அப்புறம் இது வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி போடுறேன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இழுத்து போடுறீங்கிறது தான் மேட்ரு. ஓகே,
அப்போ தான் பர்ஃபெக்டான சர்க்கிள் கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது நூலை வந்து லூஸ் விட்டு விட்டு அடுத்த ஸ்டிச் எடுக்கும்போது எடுத்து ஒன்று ஒன்றா விட்டு விட்டு தான் பார்க்கணும். ஓகே, இந்த இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதை வந்து இதில் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் கிடச்சிடும். நான் இந்த ரவுண்டோட வந்து நான் கழட்டிடுறேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக தேவைன்னா இன்னும் இதே மாதிரி 2 ரவுண்ட் போடுங்க. அப்போ நான் எல்லாமே இன்க்ரீஸிங் தானே போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஒரு டபுள் crochet இன்க்ரீஸிங், அதுலலாம் 2 டபுள் crochet இன்க்ரீஸிங், 3 டபுள் crochet இன்க்ரீஸிங். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? அப்போ யானை கட் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நறுக்குனதுக்கப்புறம் இது வந்து முன்பக்கமாக வச்சுக்கோங்க, இதை பின் பக்கமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு ரோல் பண்ணுங்கள். இதை அப்படியே ரோல் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே பண்ணுங்க. ஜஸ்ட்டு வந்து இப்படியே ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கட்டை போகணும். ஒன்றுமே இல்லை, கட்டை தான் போகிறோம். கட்டுறதுக்கு சும்மா இந்த சென்ட்ரு இருக்கு இல்லையா, இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க. ஓகே, முடிச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆப்போசிட் கலர், அதாவது ரோஸ் கலருக்கு ஒயிட் கலர் கட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு வந்து இந்த முன் பக்கத்தையோ கீழ் பக்கத்தையோ வந்து அப்படியே திருப்பி விடுங்க, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். ஓகே, அப்படியே வந்து முன்பக்கம் இந்த அப்படியே மாற்றி விட்டு பரட்டி விட்ருங்க. ஓகேவா? நான் பண்ணுற மாதிரியே பண்ணால் நம்ம சிம்பிளான ரோஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு தெரியுதா உங்களுக்கு, பெட்டல்ஸோடு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே கீழே மாற்றி திருப்புங்க, அவ்வளோ பண்ண மட்டுமே போதும். ஓகேவா? ஓகேவா? நம்ம வந்து ஈஸியான ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரோஸ் வந்து செஞ்சுட்டோம். டபுள் ஷேடில் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு, ஒரு விரியாத ரோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கீழே ஒன்று இருக்கும் இல்லையா, அப்படி இப்படி ஸ்டாராக இருக்க மாதிரி இருக்கும்ல, பேர் நம்ம சொல்லுமே, இப்படி இருக்கும் இல்லையா, அந்த கீழே இருக்கிறது அதுதான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் க்ரீன் கலர் யானும் 2.5 mm சைஸ் ஹூக்கும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மேஜிக் சர்க்கிள் தான் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு வழக்கம் போல் மேஜிக் சர்க்கிள்னாலே செயின் 1 தான் போட்டுக்கிட்டு இப்போ வந்து டபுள் crochet போட போகிறோம். அதனால் வந்து 2 chains போட்டுக்கிறோம். ஓகே, போட்டுக்கிட்டோமா? போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சர்க்கிள் ஃபுல்லாகவே மொத்தம் 15 டபுள் crochet போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 போட்டேன், இதே மாதிரி 15 போடுங்க. 15 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் எங்கே போடணும், 2 செயின் போட்டிங்கள அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் crochet எங்கே போட்டுட்டிங்களோ அந்த இடத்துல போடணும். போட்டதுக்கப்புறம் செயின் 6 போடணும். 1 2 3 4 5 6 செயின் போட்டாச்சா? இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சா? அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் crochet போடுங்க. ஓகே, ஒரு ஹாஃப் டபுள் crochet. அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet, ஒரு டபுள் crochet. அதுக்கு அடுத்து வந்து 2 ட்ரிபிள் crochet. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ட்ரிபிள் crochet போட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி ட்ரிபிள் crochet போட்டுட்டு ஒன்று போட்டாச்சா? இப்போ திருப்பி அதே இதில் வந்து இன்னொரு ட்ரிபிள் crochet போட போகிறோம். ட்ரிபிள் crochet போட்டாச்சா? அடுத்து 2 செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், அந்த இதில் அதாவது 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின்ஸில் இது போட்டிருக்கோமா, இது போட்டு அதை விட்டுருங்க. அடுத்ததை வந்து 2 ஸ்டாண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பூவுக்கு அடியில் வைக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 6 செயின் போட்டுக்கோங்க. ஸ்கிப் 1. ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் crochet, செகண்ட் செயினில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, தேர்ட் செயினில் ஒரு டபுள் crochet, ஃபோர்த் செயினில் ஒரு ட்ரிபிள் crochet, ஃபிஃப்த்து செயின்லேயும் ஒரு ட்ரிபிள் crochet,
போட்டாச்சா? ஸ்கிப் 2 ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தெரியுதா? சூப்பரான ஃப்ளவர் இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதை அப்படியே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இதில் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட போகிறேன். உங்கள்கிட்ட கம் இருக்குங்கிறத நீங்கள் ஒட்டுறனா ஒட்டிக்கங்க. நான் வந்து ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். ஓகே, இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஊசிங்க எடுத்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லை உங்களுக்கு கம் தேவைலாம் பெட்டர்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் தைக்க தான் போகிறேன். ஓகே, தைச்சிட்டு காட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரோஸ் ரெடி ஆகிட்டு. ஓகேவா? இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது தான். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேணால் அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ரோஸ் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வித் லீஃபோடையும் இருந்தது அப் பண்ணலாம். நான் அதுவும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து தனியாக எடுத்து காட்டுறேன். இதே மாதிரி ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை வெறும் செயின் ஸ்டிச் போட்டு இதில் அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு வந்து புக் சாமாவோ இல்லை ஒரு கீ செயின் ஹோல்டராவோ இல்லை எதில் வேணுமோ உங்களுக்கு வந்து பேக்லேயோ மாட்டிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக்காக, ஈஸியாக, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் க்ரோஷே கற்றுக்கலாம். ஹாப்பி க்ரோஷேட்டிங். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.